அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். தொடர்ந்து மதிப்புரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து மரியாதை செய்வார்கள். தொடர்ந்து மதிப்புரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னுரை ஆட்டி தொடங்கி வைப்பார்கள். முன்னுரை ஆற்றுவார். மரியாதைக்குரிய வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மரியாதைக்குரிய குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த கூட்டரசினுடைய நிதி நம்முடைய எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் வருகிறதோ அந்த திட்டத்தினுடைய ப்ராக்ரஸ் பணி முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மிகுந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அனைத்துறை அலுவலர்களுக்கும் வேளாண் துறையின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம். இத்திட்டத்தின் கீழ் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி பரப்பினை அதிகரிக்கும் பொருட்டு பயனாளிகளை தேர்வு செய்து புதிய ரக விதைகளை மானியத்தில் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு let the question be on the entire department பண்ணுவோம். ஏன்னா டைம் கிடையாது. ஒரு சில மணி நேரத்தில் இது முடித்து விட்டு அதிகாரிகள் அவங்க சொன்னாதான் இன்னைக்கு வந்து இந்த மழை காலத்துக்குலாம் சரியா இருக்கும். ஸோ வி நோ டிபார்ட்மெண்ட், பட் இது என்ன நீங்க டோட்டலா பண்ணிருக்கீங்க, வாட் இஸ் லக்னான்ற மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதுல வந்துட்டு ஃபண்ட் வந்து 87 லட்சம் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். வந்த உடனே அதே மாதிரி மக்காச்சோள சாகுபடிக்கு வந்து 50 ஹெக்டர் 3 லட்சம் இது வந்துட்டு ஃபண்டு வந்துருச்சு. செலவுகளுக்கு வந்து 9,000 ஒரு ஹெக்டருக்கு வந்துட்டு மானியமாக கொடுக்குறாங்க சார். அதுல இரு பொருட்கள் மற்றும் பின்னேற்பு மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. மீதி 160 ஹெக்டர்ல வந்துட்டு அவங்க ஆல்ரெடி இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சான்று வழங்குறதுக்காக மட்டும் அந்த ஃபீஸ்க்காக 2,000 ரூபாய் மானியம் கொடுத்துட்டு வராங்க. அதுவும் வந்துட்டு இப்போ ஃபண்டு ரிசீவ் ஆன வரைக்கும் செலவு பண்ணிட்டோம் சார். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து அவைட்டிங் சார். அடுத்து அதே ஆர்டிவிஒய்ல மண்வள அட்டை வழங்குதுல இந்த ஆண்டுக்கு வந்துட்டு 6,500 பேருக்கு வந்துட்டு மண்வள கடைகள்லாம் வந்து படு மோசமா இருக்கு. டு பி இமிடியட்லி ரீகன்ஸ்ட்ரக்டட் அட்டெண்ட் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் ஒன்று இந்த அடுத்த மீட்டிங்ல தயார் பண்ணி கொடுங்க. தயார் பண்ணி கொடுத்தா நாங்க எம்பி ஃபண்டோ எம்எல்ஏ ஃபண்ட் நாங்க அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்.